ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2 வந்திருக்கு. ஆக்சுவலாக ப்ரோமோன்லேயே வந்துட்டு பயங்கரமாக மோதிக்கிட்ட விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் எது கொடுத்துருக்காங்கன்னா, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே மோதிக்கிறதுக்காக டாஸ்க் கொடுத்தாரு. பட் இங்கே எப்படி இருக்குன்னா, நேற்றுலேருந்து கேர்ள்ஸ்குள்ளேயே மோதிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆனால் மோதிக்கிட்டாலும் டாஸ்க்குன்னு வந்துட்டால் உள்ளே களம் இறங்கிட்டா கேர்ள்ஸ் பயங்கரமாக பட்டை கிளப்புறாங்க. அதை நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து தான் வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு கேப்டனாக வந்தாங்க. இப்போ என்னென்னா, ப்ரொமோவில் வந்து சுனிதா வந்துட்டு ஜாக்லினை போட்டு தாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க அங்கே போனால் அந்த கேமே கெடுத்துருவாங்க, நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னோன்னு இவங்க அழுதுட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ஜாக்லின் அப்போ நான் ஒரு வேலையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பவித்ராவை போகக்கூடாமல் பண்ணுறாங்க. இங்கே என்னென்னா, முன்னாடியே வந்து பேசி முடிச்சிருப்பாங்க போல இருக்குது. பவித்ராவே சரி போகட்டும், எதுக்கு பிரச்சனை, அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. அதில் வந்து ஏதாவது குட்டையை குழப்பிருப்பாங்க போல இருக்குது நம்ம ஜாக்லின். உடனே வந்து சரி எதுக்குப்பா பிரச்சனை, ஓட்டிங்க வைக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பவித்ராவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும் போல இருக்குது. உடனே வந்து சரி ஆளை மாற்றிருக்காங்க போல. அப்போ டென்ஷன் ஆகிறாங்க நம்ம பவித்ரா. அது எப்படி, நீங்கள் முதல்ல வந்து நான் போகிறதா சொல்லியிருந்தீங்க, இங்கே வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஓட்டிங் வைப்பீங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு ஜாக்லின் வந்துட்டு இல்லை இவங்களாம் தான் சொன்னாங்க, நீங்கள் போனால் அவங்க பாவம் பார்ப்பாங்க அப்படின்னு. நீங்கள் யாருங்க என்னை பாவம் பார்க்குறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி கடைசியில் வந்துட்டு என்னை பாவம் பார்த்து அனுப்பணும்னா வேணாம், நாங்கள் போனால் நல்லா விளையாடுவேன்னு நினச்சா நீங்கள் அனுப்புங்க, இல்லைனா வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக போயிடுறாங்க. அதே மாதிரி ஜாக்லின் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வேலையில் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு வேலை இப்படி பண்ணால் தான், இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான். ஒரு வேளை நம்ம அர்ச்சனாவை கூட அவங்க வந்துட்டு எடுத்து வச்சுருக்கலாம். ஏன்னா வயல் கார்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே அவங்க சண்டை போட்ட மாதிரியே ஒரு பிம்பம் இருந்துச்சு. எல்லாரும் அவங்கள வந்துட்டு முறைக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு, அழுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க வந்துட்டு ஒரு டேக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. அதை வந்துட்டு இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவோம், எல்லாருமே நம்மளை எதிர்க்கும் போது நம்மளுக்கு எல்லாருமே வந்து வெளியில் இருக்க மக்களாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக ஒரு சில பேர் வந்துட்டு முன்னாடியே வந்து ஏதாவது பண்ணும்போது அவங்களுக்கு கெட்ட பேர் வந்து அவங்க வெளியே போயிடுறாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு சில பேர் சைலண்ட்டாக இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா டாப் 5க்குள்ள வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் கப்பெல்லாம் வாங்கி போயிருக்காங்க, ஒன்றுமே பண்ணாமலாம் கப்பு வாங்கி போயிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து பாய்ஸ் டீம் வந்துட்டு யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க, கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு யாரை அனுப்பலான்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் ஒரு சில பேர் வந்து எனக்கே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு, ஜாக்லின் வந்து 3 வருஷம் கழிச்சு உள்ளே வந்திருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பட் நம்ம எடுத்த உடனே யாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த 24 மணி நேரத்தில் வந்துட்டு இவங்க சூப்பர்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் நான் வாட்ச் பண்ணதில் இந்த முத்துக்குமாரும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டுட்ருக்காரு. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் அசீமை வச்சு அவர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அசீம் ஒரு டாக்ஸிக் பிளேயர் வேறு சொல்லி வச்சுருக்காரு. அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இதை பற்றின உங்கள் கருத்தில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய் நண்பர்களே.